எவ்ரிஒன். நான் உங்கள் விஜி ஜெனிஷா அகஸ்டின். இது நம்ம ஜெம் சாக்ரட் டிவி. இந்த காணொளியில நாம ஊதாரி மைந்தன் கதை வாயிலாக இயேசு கூறும் இறைவார்த்தைகளை பற்றி நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசித்து அவர்களோடு விருந்துண்டு மகிழ்வதை கண்ட சீடர்கள் இயேசுநாதரிடம் அதற்கான காரணங்கள் கேட்க, அதற்கு இயேசுநாதர் இறைவன் என்னும் அன்பு தந்தையின் இதயம் எத்தகையது என்பதனை அவர்களுக்கு எடுத்து கூற ஊதாரி மைந்தன் கதையை பற்றி தற்போது பார்க்கலாம். ஒரு தந்தைக்கு 2 மைந்தர்கள், அதாவது மகன்கள் இருந்தாங்க. இதுல மூத்தவன் தந்தை சொல் கேட்டு நடப்பவன், இளையவன் ஊதாரியாக தெரிந்தவன். ஒரு நாள் இளையவன் தந்தையிடம் வந்து தன் பாக சொத்துக்களை பிரித்து தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கான். இதை கேட்டு வருந்திய தந்தை வேறு வழி இல்லாமல் சரிபாதியாக சொத்தை பகிர்ந்து கொடுத்திருக்காரு. தன் மகனோட விருப்பப்படி வாழட்டும் என தந்தை கொடுத்ததை பார்த்து அண்ணனும் வருந்திருக்கான். தன்னுடைய பாகத்தை பெற்ற இளைய மகன் அவற்றை குறைந்த விலைக்கு விற்று வெளிநாட்டிற்கு சென்று நண்பர்களோடு சேர்ந்து மதுவோடும் மாதுவோடும் இணைந்து மனம் போன போக்கில செலவுகளை செய்து சிறிது நாளிலேயே செல்வத்தை இழந்து தெருவில் நிற்கிறான். அப்பொழுது அந்த நாட்டுல பெரும் பஞ்சமும் சூழ்ந்திருக்கு. வாழ வழி தெரியாமல் இளைய மகன் அங்குமிங்கும் அலைகிறான். ஒரு செல்வந்தரின் பன்றிகளை மேய்க்கக்கூடிய வேலையினையும் பார்த்தான். பன்றிக்கும் அவனுக்கும் ஒரே உணவு கொடுக்கப்பட்டது. வேறு வழியின்றி அதனை உண்டு காலத்தையுமே கழிச்சிருக்கான். தந்தையை விட்டு வந்து பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய இளைய மகன் சிந்தை தெளிந்தான். தன்னுடைய தந்தையை நாடி செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்தான். தன் வீட்டை நோக்கி போயிருக்கான். இவனுக்காகவே காத்திருந்த தந்தையை பார்த்திருக்கான். அவர் காலில் விழுந்து, உன் வீட்டு கூலியாட்களில் ஒருவனாக என்னை ஏற்பாய், உன் பிள்ளை என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதிருக்கான். தந்தையும் உடனே, அப்பா, என் மகனே என அன்போடு தழுவி வீட்டு பணியாளர்களை அழைத்து பட்டாடை நகைகள் அத்தனையும் அணியுங்கள், பிறகு என்னுடைய மகனுக்கு கொளுத்த கன்றின் கறிகள் அனைத்தையும் சமைத்து எடுத்து வாருங்கள் அப்படின்னும் வேலையாட்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு. இதை பார்த்த அந்த மூத்த மகன் வீதியில் நின்றபடியே என்ன சத்தம் அப்படின்னு கேட்டிருக்கான். பணியாளர் ஒருத்தர் வந்து, உங்களுடைய தம்பி வந்திருக்கான் அப்படின்னு கூறவே ஆத்திரத்தில் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். இதனை கண்ட தந்தை அவனை வீட்டிற்குள் அழைத்து செல்ல வந்தார். மூத்த மகன் ஆத்திரத்தில் தந்தையிடம், உங்களுடன் நான் இவ்வளவு ஆண்டு காலமாக இருக்கிறேன், ஒரு நாள் கூட எனக்காக விருந்து சமையல் பண்ணினது உண்டா அப்படின்னு வருத்தத்தோடு கேட்டிருக்கான். மூத்த மகனோட வருத்தமான வார்த்தைகளை கேட்ட தந்தை, என்னோடு என்றும் நீ இருப்பவன், என்னுடைய செல்வம் என்னாலும் உன்னுடையதுதான். உன் தம்பி இறந்த பின் உயிர் பெற்று வந்தான், உண்மையிலேயே மறுபிறவி அதற்காக செய்தேன் அப்படின்னு கனிவோட சொல்லியிருக்காரு. அதனை கேட்டு மூத்த மகன் கொஞ்சம் சமாதானம் அடைந்து வீட்டிற்குள்ள போயிருக்கான். இந்த கதையின் வாயிலாக இயேசு கூறுவது என்னவென்றால், நமக்கு தீங்கு நினைப்போருக்கு நாம் அன்பு செய்து அவர்களை ஏற்றுக்கொண்டால் ஒரு நாள் தவறு செய்த அவர்கள் தங்களுடைய தவறையெல்லாம் உணர்ந்து நம்மை தேடி வருவார்கள் என்பதுதான். ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுக்கு இந்த கதைகளை கூறி பாவிகளை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதனை மிகவும் ஆழமாக எடுத்து கூறியிருக்காரு. இதே போன்று மற்றொரு இறைவார்த்தையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.